அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நமக்கு பிப்ரவரி மாதத்தின் 24ஆம் தேதி, மாசி மாதத்தின் 12ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கும் அதே போல் அவங்கள அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்று நமக்கு 3:47 வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்திருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இந்த அற்புதமான சேர்க்கை கொண்ட நாளில் மதியம் 3:47 ஒரு குறிப்பிட்ட வரியை 9 முறை சொல்லுங்கன்னு சொல்லி நேற்று இரவே வீடியோ போட்டிருந்தேன். அடுத்ததாக இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு அந்த 3:47 அல்லது இரவுக்குள்ளே துவரம்பருப்பு டப்பாவில் ஒன்று சுருட்டி வைங்க. இதன் மூலமாக உங்களுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். கடன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது. பணம் பல வழியிலேருந்து உங்களை தேடி வரும்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கிறேன். இது ரெண்டையும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்கள், கடன்கள், நோய்கள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். இதை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்டுருந்தீங்கனாலும் செய்யலாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். இன்றைக்கி நமக்கு இந்த செவ்வாய் கிருத்திகை அது கூட சேர்ந்து வளர்பிறை அஷ்டமி திதியும் இருக்குது. வளர்பிறை அஷ்டமிங்கிறது ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை இரவு நேரத்தில் தான் நீங்கள் செய்கிற மாதிரி வரும். ஏன்னா இப்போ நம்ம மிளகு வச்சு ஒரு பரிகாரம் செய்ய போகிறோம். இதை பொதுவாக நைட்டு நேரத்தில் செய்யும்போது தான் நமக்கு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். மேலும் அஷ்டமி திதி அன்னைக்கு மிளகு வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் கைமேல் பலன் கொடுக்கும். அதே போல் செவ்வாய்க்கிழமை நாளில் மிளகு வச்சு பரிகாரம் செய்யும் போதும் கைமேல் பலன் கொடுக்கும். அதிர்ஷ்டவசமாக ரெண்டும் சேர்ந்து ஒரே நாளில் இருக்கிறதுனால நம்ம இப்போ ஒன்று செய்ய போகிறோம் இல்லையா, இதுவே நமக்கு பல வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இது எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தாலாம். இந்த ஒரு பரிகாரத்தை மாலை 4:30க்கு மேலே இரவு தூங்குறதுக்குள்ளே நீங்கள் செய்யுங்க. ஏன்னா நமக்கு இந்த ராகு காலம் பார்த்திங்கன்னா 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும் இருக்குது. அதனால் அந்த நேரத்தில் வேண்டாம், அதுக்கு மேலே நீங்கள் இதை செய்யுங்க. இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு கோடும் இல்லாத பியூரான அன்ரோல்டு ஒயிட் ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் கல்லுப்பு எடுத்துக்கோங்க. இந்த கல்லுப்புங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது. மேலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளை ரிமூவ் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு பணவரவை கொடுப்பதற்கும் இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது உதவியாக இருக்கும். இது சமையலறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறத எடுத்துக்காதீங்க. ஏன்னா அதை நம்ம அசைவம் செய்கிறதுக்கும் எல்லாம் பயன்படுத்தியிருப்போம் இல்லையா, அதனால் அது வேண்டாம். புதுசாக ஒரு பேக்கெட் வச்சுருந்திங்கன்னா அதுலேருந்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பூஜை அறையில் கல்லுப்பு வச்சு நான் வழிபாடு செய்வேன், அதை தான் எல்லா பரிகாரத்துக்கும் பயன்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. உப்பை வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு நம்ம கைகளை தான் பயன்படுத்தணும். அதாவது இப்போ 1 ஸ்பூன் உப்புன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஸ்பூனால் உப்பை அள்ளுனாலும் உங்கள் வலது கையால் அழுத்தம் கொடுத்து பிடிச்சி தான் பரிகாரத்தை செய்யணும். சரிங்களா? அதே மாதிரி இதே எடுத்து வலது கையில் போட்டுட்டு அழுத்தம் கொடுத்து பிடிச்சி அந்த பேப்பரில் நீங்கள் போட்டணும். அடுத்தது எண்ணெய் 8 மிளகு எடுத்துக்கோங்க. ஏன்னா அஷ்டமி திதி அன்றைக்கி 8 மிளகு வச்சு செய்கிற பரிகாரம் நல்ல பலனை கொடுக்கும். இப்போ இந்த 8 மிளகையுமே நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் சொல்லி அதை தீர வேணும்னு சொல்லிவிட்டு அந்த உப்பு மேலே வைக்கணும். ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் ஹாலில் அல்லது பெட்ரூமில் எந்த ரூமாக இருந்தாலும் சரி, வடக்கு திசை நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு செய்யுங்க. சரிங்களா? இப்போ கடன் தீரணும், கஷ்டம் தீரணும், எதிரி தொல்லை நீங்கணும், நோய் நீங்கணும், சண்டை சச்சரவு தீரணும், இந்த மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு வைங்க. உங்களுக்கு ஒரே பிரச்சனை தான் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனையே 8 முறை தீர வேண்டும் தீர வேண்டும் தீர வேண்டும் அப்படி தான் சொல்லணும். சரியா? எப்போவுமே வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு நம்ம கடன் இருக்குது, கஷ்டம் இருக்குது அப்படி சொல்லக்கூடாது. அது தீரணும் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நோய் இருக்குதுங்கும் போது ஆரோக்கியம் வேண்டும், அப்போ கடன் இருக்குதுங்கும் போது பணம் வேண்டும், இப்படி தான் சொல்லணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சொல்லி அதில் வச்சுருங்க. இப்போது இந்த உப்பை நீங்கள் அப்படியே மடிச்சிருங்க. கீழே விழுகாத மாதிரி மடிச்சிருங்க. ஒரு செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கலாம், அல்லது ஒரு நூலை வச்சு இந்த அப்படியே சுற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ இது உங்களுடைய இடதுள்ளம் கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு முதுகு தண்டை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு நீங்கள் என்னென்னவெல்லாம் தீரணும்னு சொன்னீங்களோ அதெல்லாம் இப்போ ஒன்று ஒன்றா தீர்ந்துக்கிட்டு இருக்குதுங்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள். கடன் தீர்ந்துருச்சு,
உங்களுக்கு நிறைய பணம் கிடச்சிருச்சு, எல்லா கடனையும் அடைச்சிட்டிங்க, கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிறீங்க. அடுத்தது நோய் நீங்கணும், நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறீங்க, ஹெல்த் செக்கப்லாம் பண்ணிட்டீங்க, ஹெல்த்தியாக இருக்கிறீங்க. அடுத்தது கஷ்டம் தீரணும்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ எந்த மாதிரி கஷ்டம், வேறு ஏதாவது மன கஷ்டமா இல்லை பண கஷ்டமா, எந்த மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து தீர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய தலகாணிக்கடியில் வச்சு தூங்குறீங்க. சரிங்களா? இதை வந்து 15 நாட்கள் தொடர்ந்து உங்களுடைய தலகாணிக்கடியில் வச்சுட்டு தூங்கணும். இப்போ நடுவில் எங்கேயாவது ஊருக்கு போவீங்க அப்படிங்கும்போது இதை நீங்கள் எடுத்துகிட்டே போயிடலாம். எடுத்துகிட்டே போயிட்டு அங்கே நீங்கள் தலகாணி வச்சு தூங்குவீங்களே அதுக்கடியில் வந்து வச்சுக்கலாம். தலகாணி வச்சு தூங்கும் பழக்கம் இல்லாதவங்க இதை வந்து பாய்க்கடியிலையோ பெட்டுக்கடியிலையோ வச்சுட்டு தூங்கலாம். இப்போ ஒரு தலகாணி தான் இருக்குது, நானே என் குழந்தைய அதை யூஸ் பண்ணுவோம், பரவாயில்லையா பொதுவாக வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் எந்த தவறுமே கிடையாது, வச்சுக்கோங்க. சரிங்களா? இது எத்தனை நாள் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாட்கள் வந்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளாக வருது. அந்த அன்னைக்கு நாம் இதை வந்துட்டு ஓடுகின்ற நீர்நிலைகளில் விட்டுருவோம், இல்லைனா கற்பூரத்தை வச்சு எரிச்சிருவோம், இல்லைனா வாஷ்பேசன் சிங்கில் தண்ணீர் திருவி விட்டு அப்படியே வந்து இதை கரைச்சி விட்டுருவோம். அந்த நாள் செவ்வாய்க்கிழமை நாளாக வரதுனால தான் அந்த நாளில் உங்களை நான் இதை வந்துட்டு நிவர்த்தி செய்ய சொல்கிறேன். மேலும் அதுக்கு முந்தைய நாளான திங்கட்கிழமை நாளில் நமக்கு சஷ்டி திதி வேறு இருக்குது. சூப்பரான ஒரு சஷ்டி, அதாவது தேய்பிறை சஷ்டி, கடன் கஷ்டமெல்லாம் கரையக்கூடிய தேயக்கூடிய ஒரு நாள். அந்த ஒரு நாள் இரவும் நம்ம தலைக்கடியில் இது இருக்கணும். அடுத்த நாள் தான் அந்த செவ்வாய்க்கிழமை நாளில் தான் இதை வந்துட்டு நம்ம கரைக்கணும். இந்த மாதிரி தான் வந்து பண்ணணும். ஸோ வந்து இன்றைக்கி நைட்டு தூங்கிறதுக்குள்ளார கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்யுங்க. டெய்லியும் நைட்டு தலகாணிக்கடியில் இது இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு தூங்குங்க. நீங்கள் என்னென்னவெல்லாம் பிரச்சனைன்னு நினச்சிங்களோ அது எல்லாமே இந்த 15 நாட்களுக்குள்ளே உங்களை விட்டு தலைதெறிக்க ஓடும். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.